மோசடியாக ஒரு கிரைய பத்திரத்தை ரத்து பண்ணுறதுக்கு எவ்வளோ நாளுக்குள்ளே கேஸ் போடணும்? லிமிட்டேஷன் ஆக்ட்டு கிரைய பத்திரத்தை கேன்சல் பண்ணுறதை பற்றி என்ன சொல்லுதுன்னா, ஒரு கிரைய பத்திரம் 20-25 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டு இப்போ அதை ரத்து பண்ண முடியுமானா முடியும். சிவில் கேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கேஸை எவ்வளோ நாளுக்குள்ளே ஃபைல் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. காலம் கடந்து ஒரு கேஸை ஃபைல் பண்ணால் அது லிமிட்டேஷன் ஆக்டால் அடிப்படும். ஒரு கேஸை ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி லிமிட்டேஷன் ஆக்டில் சொல்லப்பட்டு இருக்கிற மாதிரி நாம் கேஸை ஃபைல் பண்ணணும். கிரைய பத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா லிமிட்டேஷன் ஆக்டில் பல விதிமுறைகள் இருக்குது. குறிப்பாக லிமிட்டேஷன் ஆக்ட்டு பேரா 3ல் பார்த்திங்கன்னா சூட் ரிலேட்டட் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பதிவு செய்யப்பட்ட ஒரு பத்திரம் செல்லாது அப்படின்னு சொல்கிற வழக்குகளில் ஆர்டிக்கல் 56 படி 3 வருஷத்துக்குள்ளே கேஸை ஃபைல் பண்ணிடணும். 3 வருஷம் அப்படிங்கிறது லிமிட்டேஷனாக எப்படி கணக்கு பண்ணணுன்னா, அதாவது அந்த பத்திரம் எப்போ பதியப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியுதோ அதில் இருந்து தான் 3 வருஷம். இப்போ 1980 ஒரு பத்திரம் பதிவு பண்ணி இருக்காங்க. அப்படி ஒரு பத்திரம் பதிவு பண்ணி இருக்கிறது 2024 உங்களுக்கு தெரியுது. அப்படின்னா இன்றைக்கி எந்த தேதியில் நமக்கு தெரிய வந்ததோ அதிலிருந்து 3 வருஷத்துக்குள்ளே கேஸ் போடணும். அதே மாதிரி லிமிட்டேஷன் ஆக்ட் பார்ட் 4ல் சூட்ஸ் ரிலேட்டிங் டு டிகிரிஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு தீர்ப்பாணையை அல்லது பதிவு செய்த பத்திரத்தை ரத்து செய்வதற்கான லிமிட்டேஷன் ஆக்ட் என்ன அப்படின்னா ஆர்டிக்கல் 59ல் சொல்லியிருப்பாங்க. இந்த ஆர்டிக்கல் 59லையும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா லிமிட்டேஷன் ஆக்ட்டு 3 வருஷம்தான். அதுலேயும் என்ன சொல்லியிருக்காங்க, வாதிக்கு எப்போ தெரிய வருதோ, அதாவது இப்போ பாதிக்கப்பட்டவங்களுக்கு எப்போ தெரிய வருதோ அதிலிருந்து 3 வருஷத்தில் நீங்கள் கேஸ் போடலாம். அப்போ லிமிட்டேஷன் ஆக்ட்டு என்ன சொல்லுதுன்னா, ஒரு பத்திரம் செல்லாதுன்னு அறிவிக்க வழக்கு தாக்கல் செய்வதற்கு கால வரம்பு 3 வருஷம் அப்படின்னு சொல்லுது. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு மோசமான கிரைய பத்திரத்தை இல்லைனா ஆள்மாறாட்டம் செஞ்சு பதிவு பண்ண கிரைய பத்திரத்தை அப்படி இல்லைனா போலியான கையெழுத்து போட்டு பதிவு செஞ்ச பத்திரத்தை ஏதாவது ஒரு வழியில் போலியாக பதிவு செஞ்ச பத்திரத்தை கேன்சல் பண்ணுறதுக்கோ இல்லைனா செல்லாது அப்படின்னு சொல்கிறதுக்கோ என்ன பண்ணணுன்னா 3 வருஷத்துக்குள்ளே கேஸ் போடணும். லிமிட்டேஷன் ஆக்ட்டு செக்ஷன் 56, 59 பார்த்திங்கன்னா அதான் ஆர்டிக்கல் 56, 59 இதை தான் சொல்லுது. ஆனால் இந்த லிமிட்டேஷன் ஆக்ட் எப்போ தொடங்கணும்னா, உங்கள் சொத்தை ஒருத்தன் உண்மையாகவே போலி பத்திரம் போட்டான்னு எப்போ தெரியுதோ அதிலிருந்து 3 வருஷம்தான். 3 வருஷம்தான் லிமிட்டேஷன் தொடங்கும். அதாவது பார்த்திங்கன்னா இதை டேட் ஆஃப் நாலேஜ்னு சொல்லுவாங்க. நம்ம நாலேஜுக்கு எப்போ தெரிய வருதோ அதை வந்து டேட் ஆஃப் நாலேஜ்னு சொல்லுவாங்க. அந்த பத்திரம் எப்போ பதிவு செஞ்சாங்களோ அப்போலேருந்து தொடங்காது. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ 80ல் பதிவு பண்ணியிருக்காங்க. 80லேருந்து பதிவு பண்ணாங்கன்னா 81, 82, 83 அந்த 3 வருஷத்துக்குள்ளே வழக்கு போடணுமானா அப்படி கிடையாது. உங்கள் நாலேஜுக்கு எப்போ தெரிய வருதோ அப்போ தான் நீங்கள் வழக்கு போடணும். இப்போ 20 வருஷம் கழித்து 25 வருஷம் கழித்து ஒரு பத்திரம் போலியானது அப்படின்னு சொல்கிறோன்னு பார்த்திங்கன்னா வலுவான ஆதாரம் இருக்கணும். அது வந்து போலி பத்திரம்னு வலுவான ஆதாரம் இருக்கணும். பார்த்தாலே தெரியணும். நமக்கு இப்போ தான் தெரிய வருது இப்போ நமக்கு வந்து இப்போ தான் தெரிய வந்ததுன்னு நிரூபிக்கிற அளவுக்கு ஆதாரம் இருக்கணும். இது பார்த்திங்கன்னா 2018 பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸில் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஒரு கேஸில் அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு கேஸோட லிமிட்டேஷன் ஆக்ட் வந்து முடிஞ்சு போச்சா இல்லையான்னு விசாரணை பண்ணால் தான் தெரியும். அது வந்து காலவரம்பு சட்டத்தால் பாதிக்கப்பட்டிருக்கா இல்லையான்னு விசாரித்தா தான் தெரியும். அதனால் எந்த கேஸையும் ஆரம்பத்தில் ரிஜெக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சில பேர்லாம் நினைப்பாங்க, ஐயோ 30 வருஷம் ஆகிடுச்சே, 32 வருஷம் ஆகிடுச்சே, இப்போ போய் ஃபைல் பண்ணால் கேஸை எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களான்னு. ஆனால் 2018 என்னென்னா ஜிஒய் சந்திரசூட் இருக்கார் பார்த்திங்களா, அவரே கொடுத்துருக்காரு தான். அவரோட அந்த பெஞ்சில் தான் வந்து தீர்ப்பே கொடுத்துருக்காங்க. நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த தீர்ப்பு, 2018 தீர்ப்பு. அதில் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு கேஸோட லிமிட்டேஷன் ஆக்ட் முடிஞ்சு போச்சா இல்லையான்னு விசாரணை பண்ணால் தான் தெரியும். ஃபஸ்ட்டு விசாரணை பண்ணணும். விசாரணை பண்ணி அவங்க உண்மையாக சொல்கிறாங்களா பொய் சொல்கிறாங்களா தெரிஞ்சது தான் நாம் வந்து முடிவு பண்ணணும் அப்படின்னு வந்து அந்த தீர்ப்பில் அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் 2022 பார்த்திங்கன்னா புதுவிதமாக இன்னொரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னா, படித்து பார்க்கும்போதே இப்போ நம்ம பெட்டிஷன் இருக்குது பார்த்திங்களா, அதை படித்து பார்க்கும்போது ஒரு கேஸை படிக்கும்போதே அது வந்து காலவரம்பு சட்டத்தால் பாதிக்கப்பட்டிருந்தால் அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும், நம்ம கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் மாறி தீர்ப்பு வரும். இப்போ பார்த்திங்கன்னா நான் சொல்கிறது எல்லாருக்கும் பொருந்துமானா கிடையாது. நான் பொதுவாக வந்து சொல்லியிருக்கேன். ஒரு கேஸுக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் தீர்ப்பு பொருந்தும்.
நீங்கள் வந்து ஐயோ எனக்கும் இது பொருந்தும் அப்படின்லாம் நினச்சிக்க கூடாது. சரியா? ஒவ்வொரு கேஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தீர்ப்பு. இந்த 22 தீர்ப்பு தான் எனக்கு கிடைக்கல. அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்கள் பத்திரத்தில் இருக்க வாசகங்களை வச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் படி ஒரு பத்திரம் பண்ணியிருக்காங்களா? அதாவது ஒரு கிரைய பத்திரம்னா என்ன இருக்கணும்? எப்படி இருக்கணும்? அதில் என்னென்ன மாதிரியான வாசகங்கள்லாம் இருக்கணும்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டில் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, டேட் ஆஃப் நாலேஜ் இருக்குது பார்த்தீங்களா? அதான் நமக்கு எப்போ தெரிய வருதோ, அந்த டேட் ஆஃப் நாலேஜை ப்ரூவ் பண்ணுறது அவ்வளோ சுலபம் கிடையாது. ஜட்ஜி வந்து நம்பணும். 25 வருஷம் கழித்து ஒரு பத்திரம் போலின்னு சொல்கிறீங்கன்னா, வலுவான ஆதாரமும் இருக்கணும். உங்கள் நாலேஜுக்கு தெரிய வந்ததுன்னு அவர் நம்பணும். உங்கள் நாலேஜுக்கு தெரிய வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, சும்மாவே இருக்கக்கூடாது. ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணியிருக்கணும். போலீஸ் கம்ப்ளைண்ட்டோ, கலெக்டரோ, தாசில்தாரோ, ஆர்டிஓ, டிஆர்ஓ இவங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி அது ஏதாவது ஒரு பிரச்சனையாக்கி இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இன்னொன்று சொல்கிறேன், கவர்மெண்ட் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் நேரில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் கம்ப்ளைண்ட்டை எழுதி அக்னாலேஜ்மெண்ட் கார்டோடு அனுப்புங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுங்க. கம்ப்ளைண்ட்டு, அதுக்கப்புறம் அந்த போஸ்டல் கவர் இருக்குது பார்த்தீங்களா, போஸ்ட் கவரு, அப்புறம் அக்னாலேஜ்மெண்ட் கார்டு வந்து உங்களுக்கே திருப்பி வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்லிப் இருக்குது பாருங்கள், போஸ்ட் ஆஃபீஸில் அனுப்புவீங்களா ரசீது, அந்த ரசீதையும் வச்சுக்கங்க. நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு எவிடன்ஸ் உங்களுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஈசி, எந்தெந்த டேட்டில் ஈசி எடுத்திங்களோ அந்த ஈசி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ போலி பத்திரம் போட்டாங்கன்னா அந்த டாக்குமெண்ட் எப்படியும் போலி பத்திரம் போட்டவன் டாக்குமெண்ட்டை காட்ட மாட்டான். சரிங்களா? நீங்கள் வந்து காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் எடுத்து வச்சுங்க. எந்த தேதியில் ஈசி போட்டிங்க, எந்த தேதியில் காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் எடுத்தீங்க, எல்லாமே பார்த்திங்கன்னா கரெக்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா, உண்மையாகவே இந்த டேட் ஆஃப் நாலேஜை ப்ரூவ் பண்ணணுன்னா இந்த மாதிரிலாம் பண்ணால் தான் முடியும். ஓகே, தேங்க்யூ.